வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 6ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1189ஆம் ஆண்டில் முதலாம் ரிச்சர்ட் இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினார். 1348ஆம் ஆண்டில் கருப்புச் சாவுக்கு காரணமான யூதர்களை பாதுகாப்பதற்கான ஆணை ஓலையை திருத்தந்தை 6ஆம் கிளமெண்ட் வெளியிட்டார். 1535ஆம் ஆண்டில் சர் தாமஸ் மூர் நாட்டு துரோகத்திற்காக இங்கிலாந்தின் 8ஆம் ஹென்றி மன்னரால் தூக்கிலிடப்பட்டார். 1630ஆம் ஆண்டில் 4000 ஸ்வீடன் படைகள் குஸ்தாவ்ஸ் அடல்பாஸ் தலைமையில் ஜெர்மனியின் பொமிரானியா நகரை முற்றுகையிட்டன. 1854ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியின் முதலாவது மாநாடு மெக்சிகனில் நடைபெற்றது. 1885ஆம் ஆண்டில் பிரெஞ்சு வேதியியலாளர் லூயி பாஸ்டர் தான் கண்டுபிடித்த தடுப்பூசி மருந்தை வெறிநாய்க்கடியினால் நோய்வாய்ப்பட்ட 9 வயது ஜோசப் மைசிட்டர் என்ற சிறுவனுக்கு செலுத்தி வெற்றிகரமாக சோதனை செய்தார். 1892ஆம் ஆண்டில் தாதாபாய் நவ்ரோஜி பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் முதலாவது இந்திய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1917ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் அரபு கிளர்ச்சியின் போது அராபிய படைகள் லாரன்ஸ் தலைமையில் அகாபாவை உதுமானியரிடமிருந்து கைப்பற்றினர். 1935ஆம் ஆண்டில் சிங்கப்பூரின் தமிழ் நாளிதழ் தமிழ் முரசு ஆரம்பிக்கப்பட்டது. 1939ஆம் ஆண்டில் நாஜி ஜெர்மனியில் இருந்த யூத தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டன. 1944ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஹார்பர்ட் நகரில் கலைக்கூத்து அரங்கில் இடம்பெற்ற பெரும் தீயில் சிக்கிய 168 பேர் உயிர் இழந்தனர், 700 பேர் காயமடைந்தனர். 1947ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் AK-47 துப்பாக்கிகளை தயாரிக்க ஆரம்பித்தது. 1962ஆம் ஆண்டில் இலங்கை பிரதமர் SWR பண்டாரநாயக்காவை கொலை செய்த குற்றத்திற்காக சோமராம தேரர் என்ற பௌத்த துறவி தூக்கிலிடப்பட்டார். 1988ஆம் ஆண்டில் வட கடலில் எண்ணெய் அகழ்வு நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்பில் 167 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1989ஆம் ஆண்டில் டெல் அவீவ் ஜெருசலம் பேருந்து ஒன்றை கைப்பற்றிய பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் உறுப்பினர் ஒருவர் அதனை குன்று ஒன்றின் மீது மோத வைத்ததில் 16 பேர் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டில் 44 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய சீனப்போரின் போது மூடப்பட்ட சிக்கிமையும் திபெத்தையும் இணைக்கும் நாதுலா கணுவாய் பாலம் மீண்டும் திறக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் நைஜீரியாவில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 42 பேர் கொல்லப்பட்டனர். 2013ஆம் ஆண்டில் போயிங் 777 விமானம் சான் பிரான்சிஸ்கோ பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் விபத்துக்கு உள்ளானதில் 3 உயிரிழந்தனர், 181 பேர் காயமடைந்தனர். 2013ஆம் ஆண்டில் கனடாவின் கியூபெக்கில் எண்ணெய் தொடருந்து ஒன்று தடம் புரண்டு வெடித்ததில் 47 பேர் உயிரிழந்தனர். நகரின் மத்திய பகுதியில் 30 கட்டிடங்கள் சேதமடைந்தன. மேலும் ஜூலை 6ஆம் நாளானது கோமராஸ், மலாவி நாடுகளில் விடுதலை தினமாகவும் பெரு நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.